செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து நாள் ஒன்றுக்கு 530 MLD குடிநீர் விநியோகம் வழங்குவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டதன் அடிப்படையில் ஏற்கனவே உள்ள 265 MLD பிரதான குழாயுடன் 265 MLD கொள்ளளவு கொண்ட இரண்டாவது பிரதான குழாய் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இப்பணிகளை மேற்கொள்ள ஒப்பந்தக்காரர்கள் முறையாக பணி செய்யாதால் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு மறு ஒப்பந்தம் கோரப்பட்டு மீண்டும் பணியாணை வழங்கப்பட்டது. தற்போது 90% பணிகள் முடிக்கப்பட்டன. ஏப்ரல் இறுதிக்குள் இந்த பணிகள் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டில் கொண்டு வரப்படும். இத்திட்டம் நிறைவேறும் போது தினமும் 530 MLD குடிநீர் வழங்க இயலும். அதாவது சென்னை மாநகரத்துக்கு தற்போது வழங்கப்படும் குடிநீர் அளவில் பாதி அளவிற்கு செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்தே குடிநீர் வழங்கப்படும். சென்னை குடிநீர் வாரியம் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றி அவர்களது குடும்பங்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டு கண்ணியமான சுயதொழில் மற்றும் நிலையான வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்காக டிக்கி தலித் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மூலம் புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி முதல் கட்டமாக 100 ஜெட்டிங் கம் கிராஃபிங் வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் 102 வாகனங்கள் வாங்கப்பட உள்ளன. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேவையான மேலாண்மை டுபிகோ, டுபிசல் மற்றும் டுபிக் நிறுவனங்களும் திருப்பூர் பகுதிக்கு குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்றல் சம்பந்தப்பட்ட பணிகளை தனியார் பங்களிப்புடன் புதிய திருப்பூர் பகுதி மேம்பாட்டுக் கழகம் செயல்படுத்தி வருகின்றன. தமிழ்நாட்டு நகர்ப்புறங்களில் வசிக்கும் மக்களுக்கு தூய்மையான மற்றும் பசுமையான சுற்றுச்சூழலை உருவாக்க வேண்டும் என்ற இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.